Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட மிஸ்டர் ஹேமானந்த் சார் இருக்காரு, client from Saidapet. சார் ஓன் பண்ணிக்கிற வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா Volkswagen Polo. இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங் a U-turn. City Car Trainersல U-turn டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா 3 types of roadsல நம்ம கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் ரோடா இருக்கும் அண்ட் மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிளோட ஒரு கம்ஃபர்டபுள் U-turn நம்ம பண்ணிடலாம். வெஹிக்கிளோட 3 vehiclesோட ஸ்பேஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு 60 feet ரோட், ஒரு 40 feet ரோட் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வந்து பாத்தீங்கன்னா நேரோ ஸ்ட்ரீட்ஸ், ஸ்மால் ரோட்ஸில் யூட்டர்ன் கொடுக்க போகிறோம். இப்போ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டர்ன் பண்ணும்போது ஒரு பிகினர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன அப்படின்றத தியரிட்டிக்கலாக 100% நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிட்டோம். இப்போ தியரிட்டிக்கலாக ஸ்ட்ராங் நோ. ஸோ நம்மளோட டிரைவிங் கான்செப்ட்ஸை ஆன் தி ரோட்டில் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி வருது, சார் இந்த யூட்டர்ன் டாஸ்க்கை நம்மளோட டிரைவிங் கான்செப்ட்ஸை ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் அவர் எப்படி அதை ஃபோக்கஸ் பண்ணுறாரு, ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ யூஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் அவருக்கு நல்ல ஒரு வைடர் ரோடில் தான் நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு 40 feet ரோடில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இதில் அவர் மூவ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பர்ஃபெக்டாக தெரியும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அலைன் த வெஹிக்கிள் அட்மோஸ்ட் லெஃப்ட். ஸோ அட்மோஸ்ட் லெஃப்ட்டில் அவர் அலைன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இண்டிகேஷன் அண்ட் மிரர் அப்சர்வேஷன். ஸோ அவர் யூட்டர்ன் பண்ணும்போது ரைட் இண்டிகேட்டர் பார்த்துக்கணும், ரைட் மிரர் பார்த்துக்கணும். அவருக்கு பின்னாடி வர வெஹிக்கிள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிட்டு தான் அவர் மூவ்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணணும் இந்த இடத்துல. டர்ன் ரைட் அண்ட் மூவ் டு எக்ஸ்டெண்ட் ஹியர். ஸோ ஃபுல் மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்டாக மூவ் பண்ணணும். இப்போ ஃபுல் ரைட்டில் டர்ன் பண்ணியிருக்காரு. நவ் இஸ் மூவிங் நவ். ஸோ மூவ் டு எக்ஸ்டெண்ட் அப்படின்றது அவருக்கு ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ். ஸோ எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிட்டாரு. Now what he has to do is focus reverse and turn left to full. ஸோ அவர் எந்த டேரக்ஷனில் திருப்பி இருக்காரோ அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் அவர் திருப்பணும். ஸோ now he has to make a full left turn here and go reverse. Again reverse மூவ் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வர வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ அவர் கரெக்டாக பார்த்துக்கணும். ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரியர் ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஃப்ரண்ட்டில் அவர் எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் அண்ட் ரிவர்ஸ் போகும்போது ரிவர்ஸில் எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் அவர் பார்த்துக்கணும் இந்த இடத்துல. ஸோ லெஃப்ட் ரைட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாரு. ஃபோக்கஸ் பண்ணிட்டு இஸ் கோயிங் பேக் கிராஜுவலி ஹியர். ஸோ அந்த வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் அப்சர்வ் பண்ணிட்டு தான் நம்ம மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு பார்க்குற ஹேபிட் கல்டிவேட் ஆகும் ஒரு பிகினர்ஸ்க்கு. ஸோ இந்த வைடர் ரோடில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிற டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு அலைன்மெண்ட் தான் பண்ணார். ஒரு ஸ்மால் ரோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 அலைன்மெண்ட்ஸ் அவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவர் செகண்ட் டைப் ஆஃப் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ரோடு. ஸோ இந்த ரோடில் மூவ் பண்ணும்போது தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரியர் ஜட்ஜ்மெண்ட் தெரியும். ஸோ த சேம் ப்ரொசீஜர். ஸோ அவருக்கு ரைட்டில் எந்த வெஹிக்கிளும் ப்ளேஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ரைட் இண்டிகேட்டர், ரைட் மிரர் அப்சர்வேஷன், ஃபுல் ரைட் டர்ன். So after moving to the extent on the front side, so you should make a full left and go reverse. So you full left திருப்பி இருக்காரு, coming back reverse here. So reverse வரும்போது ஃபுல்லாகவே reverse analysis, left mirror observation, right mirror observation பார்த்துட்டு தான் you should come back. லெஃப்ட் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுவோம். லெஃப்ட் மிரர் both the sides focus. ஸோ ரிவர்ஸில் ஒரு எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. கமிங் பேக் ஹியர் கிராஜுவலி அண்ட் கிளச் கண்ட்ரோல்லே தான் மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆக்சிலேட்டர் கொடுக்கவே கூடாது. ஸோ அவருக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் வரலாம் பேக்கில். ஸோ எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அகைன் டர்னிங் ஃபுல் ரைட் ஹியர். அண்ட் மெயினாக பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் இந்த இடத்துல என்னவாக இருக்கும்னா கொஞ்சம் மூவ்மெண்ட்லேயே டர்ன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அப்படி மூவ்மெண்ட்லேயே பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் மூவ்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணணும். நான் மூவிங் ஃப்ரண்ட் கிராஜுவலி ஹியனும். அகைன் ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது சிங்கிள் அலைன்மெண்ட்டில் வெளியில் எடுத்தாச்சு. பட் திஸ் டைம் 2 அலைன்மெண்ட்ஸ் பண்ணார். இதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிற ரோட்ஸில் அலைன்மெண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் வெரி ஸ்மால் ரோட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டாஸ்க்கை டஃப் பண்ணிகிட்டே போகும்போது தான் ஒரு பிகினர்ஸ்க்கு ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ்மெண்ட், ரிவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட், கிளச் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், அவங்க வெஹிக்கிளோட லென்த் என்ன, வித் என்ன, ஸ்பேஸ் என்ன, இந்த மாதிரி ரோட்ஸில் எப்படி நம்ம திருப்பணும், இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக கெயின் ஆகிடும். அண்ட் ப்ராக்டிக்கலாக நாளைக்கு அவங்க ஃப்யூச்சரில் ட்ரைவ் பண்ணும்போது கூட அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்காது. ஸோ ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டாரு. ஸோ யுவர்ஸ் தேர்ட் டைப் ஆஃப் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நேரோ ரோட். ஸோ அவரோட வெஹிக்கிளோட ஸ்பேஸ் மட்டுமே கவர் ஆகிருக்கிற ரோடு இது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 2 to 3 அலைன்மெண்ட்ஸ் அவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அவரால் வெஹிக்கிளை வெளியில் கொண்டு போக முடியும். ஸோ அகைன் பர்ஃபெக்ட் ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஃப்ரண்ட்டில் அவருக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வரலான்னு சொல்லியிருக்கேன். அகைன் ரிவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஹியர். மோர் தேன் 2 to 3 அலைன்மெண்ட்ஸ் அவர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரோட்ஸில் அவர் பண்ணிட்டார் அப்படின்னாலே அவருக்கு பர்ஃபெக்டான வெஹிக்கிளோட லென்த்து, வித்து, ஸ்பேஸ் அப்சர்வேஷன் தெரிஞ்சிடும். இந்த ரோட்டில் நம்ம வெஹிக்கிளை வளைக்க முடியுமா முடியாதா, நம்ம திருப்பணும் அப்படின்னா எப்படி நம்ம திருப்பணும், எந்த அளவுக்கு நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு தெரிய வரும். ஸோ ரிவர்ஸோட எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் அவர் மூவ் பண்ணுறாரு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
ஸோ அகைன் டர்னிங் ஃபுல் ரைட் ஹியர். ஸோ ஃபுல்லாக டேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் மூமெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை கரெக்டாக கெயின் பண்ணுறாரு இந்த இடத்துல. ஃபுல் ரைட் மூவிங் ஃப்ரண்ட் அகெயின். ஸோ அகெயின் ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ்மெண்ட் இந்த இடத்துல. ஸோ ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் போகணும், எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ மூவ் பண்ணணுன்றது தெரிய வரும். ஸோ பர்ஃபெக்டாக இந்த ரோடில் நம்ம வெஹிக்கிள் பிளேஸ் ஆகிருக்கு, நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல. அகைன் ஃபுல் லெஃப்ட், அகைன் கம்மிங் பேக், அகைன் ரிவர்ஸ் அனாலிசிஸ். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 அலைன்மெண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. 3rd அலைன்மெண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இருக்கிறதுலே டஃப் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான். இதில் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஸோ பர்ஃபெக்டான அலைன்மெண்ட் வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அகைன் ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு க்ளோஸ் அப் இருக்காருன்றது நீங்கள் பார்க்குறீங்க. Again stopping the vehicle, coming back reverse here gradually. Again reverse analysis. So more than 3 alignments அவர் பண்ணியிருக்காரு. ஸோ பண்ணதுக்கு உண்டான ரிசல்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க வியூவர்ஸ். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். how we are training the clients and how the clients are getting trained from City Car Trainers. ஒரு U-turn கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டஃப் பண்ணிகிட்டே போவோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் U-turn நாலேஜ் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு கெயின் ஆகும். அண்ட் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் பண்ணதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் கண்ட்ரோல்ஸ் கெயின் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிளச் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், வெஹிக்கிளோட லென்த் வித் அப்சர்வேஷன், ரோட் அனலைசேஷன், எந்த அளவுக்கு திருப்பணும், எப்போ ஸ்ட்ரைட் பண்ணணும், எவ்வளோ திருப்பணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பர்ஃபெக்டாக கெயின் ஆயிருக்கு. ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக நீங்கள் ஒரு இடத்துல போய் டிரைவிங் கற்றுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாஸ்க்லாம் உங்கள் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லலை அப்படின்னா கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக ஒரு பிகினர்ஸ்க்கு தேவையான டாஸ்க் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா நேரோ ஸ்ட்ரீட், லெஃப்ட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட், மேக்கிங் அ யூ டர்ன், ரிவர்சிங். ஸோ இந்த கான்செப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பியாண்ட் ஆஃப் தி டிரைவிங். ஒரு ஸ்ட்ரைட் ரோடில் ஒரு டர்னிங்ஸ் டிரைவ் பண்ணுறத விட இந்த கான்செப்ட்லாம் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணால் மட்டுமே தான் அவங்களுக்கு ரொம்பவே கான்ஃபிடன்ஸாக இருக்கும் அவங்களோட டிரைவிங். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் வியூவர்ஸ். தேங்க்யூ.